ஒரு துளி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பாப மோசனி ஏகாதசி பற்றிய பவிஷ்ய உத்தர புராண விளக்கம். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள். திருக்கோயிலின் ஸ்தல புராணங்கள் மற்றும் அனைத்து ஸ்லோகங்களையும் தமிழிலேயே மிக எளிதாக சொல்லும் வண்ணம் நமது தளத்தில் பதிவிடப்பட்டு உள்ளது. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து நீங்களும் ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள். வாருங்கள், புராண மகிமையினை அறிவோம். ஹரிவோம். ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் யுதிஷ்டிர மகாராஜா கேட்கின்றார், ஓ பரந்தாமா, சைத்திர மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் அதன் மகிமை என்ன என்று எங்களுக்கு தெளிவாக விவரியுங்கள் என்று கேட்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார், ஓ அரசர்களில் சிறந்தவனே, சைத்திர மாத தேய்பிரையில் வரும் ஏகாதசி பாப மோச்சனி ஏகாதசி என்று அழைக்கப்படும். பாவங்களில் இருந்து விமோச்சனம் அளிப்பதால் அது பாப மோசனி ஏகாதசி என்று ஆயிற்று. அதன் பெருமைகளை விரிவாக கூறுகிறேன் கேள் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம். இந்த ஏகாதசி விரதத்தினை முறையாக கடைபிடிப்பவர்கள் அனைவரும் தான் செய்த அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவர். அதன் பின்பு மோட்சத்தை அடைவர். முன்பு கந்தர்வர்களின் தலைமை இசை வித்தகனான சைத்ரதா தலைமையில் அனைத்து இசை வல்லுநர்களும் மற்றும் மனதை மயக்கும் நடன மங்கைகளும் ஆடிப்பாடி ஒரு வனத்தில் இந்திரனை மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர். அந்த வனத்தில் சிறிது தொலைவில் பல வருட காலங்கள் தொடர்ந்து தவம் புரிந்த காரணத்தினால் அற்புத சக்திகளை பெற்ற, பார்ப்பதற்கு மிகவும் இளமையாக தேஜஸ்வரூபியாக இருந்த மேதாவி எனும் முனிவர் ஒருவரும் அங்கு தவம் செய்து கொண்டிருந்தார். நடன மங்கைகளில் மிகவும் அழகு வாய்ந்த மஞ்சுகோஷா எனும் மங்கை காண்போர் அனைவரையும் வசீகரிக்கும் பொலிவு பெற்றவளாக விளங்கினாள். மற்ற அனைத்து நடன மங்கைகளும் தவத்தில் இருக்கும் அந்த முனிவரின் அருகில் செல்ல தயங்கிய பொழுதும் மஞ்சுகோஷா மட்டும் அவரது அருகில் செல்ல முயன்றாள். முனிவரின் மனம் முழுவதும் தவத்திலேயே மூழ்கி இருந்ததால் அவரது அருகில் மஞ்சுகோஷாவால் நெருங்க முடியவில்லை. இதன் காரணமாக சற்று தொலைவில் இருந்தே பாடல் பாடி ஆடல் செய்து நறுமண மலர்களை அவருக்கு அருகில் போட்டு அவரது தவத்தை கலைக்கும் முயற்சியினை தொடர்ந்து செய்து வந்தாள். தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளுக்கு பின் தனது கண் திறந்து பார்த்தார் மேதாவி. அப்பொழுது தனது தவத்தை கலைத்ததற்காக கோபப்பட வேண்டிய மேதாவி முனிவர் அதற்கு மாறாக தனது கண்முன் நிற்கும் அழகே வடிவான மஞ்சுகோஷாவின் மேல் காதல் கொள்கின்றார். அதனால் அவளை தனது குடிலுக்கு வருமாறு அழைக்கின்றார். அவளும் முனிவருடன் அவரது குடிலுக்கு செல்கின்றாள். மேதாவி முனிவருக்கு காதல் மயக்கம் மற்றும் மோக மயக்கம் வந்ததால் எத்தனை நாட்கள் கடந்தது என்று கூட தெரியாத அளவில் மோகத்தில் மூழ்கி இருந்தார். ஆனால் பல நாட்கள் கடந்துவிட்டன. அதனால் மஞ்சுகோஷா தனது இருப்பிடம் செல்ல தீர்மானித்து முனிவரிடம் மீண்டும் விடைபெற முயல்கின்றாள். ஆனால் முனிவரோ, நீ வந்து ஒரு நாள் தானே ஆகின்றது, அதனால் இன்னும் ஒரு நாள் இருந்துவிட்டு செல்லலாமே என்று கேட்கின்றார். அப்பொழுது மஞ்சுகோஷா சற்று கோபமாக, முனிவரே, நான் வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது, மேலும் ஒரு நாள் இருக்கச் சொல்லி என்னை வற்புறுத்துகிறீர்களே, இது தங்களுக்கே நியாயமா என்று கேட்கின்றாள். மேதாவி முனிவருக்கு அதன் பின்னரே தனது சுய நினைவு வருகின்றது. அடடா, இத்தனை நாட்கள் மோகத்தின் காரணமாக ஒரு பெண் பின்னால் சுற்றி தனது தவ வலிமையை குறைத்து விட்டோமே என்று வருந்தினார். தனது கோபத்தின் காரணமாக மஞ்சுகோஷாவை பிசாசாக மாறும்படி சாபமிடுகின்றார். மஞ்சுகோஷாவோ தனது நிலையை எடுத்து சொல்லி, தான் மட்டுமே இதற்கு காரணம் அல்ல, தான் மட்டுமே இதற்கு பொறுப்பும் அல்ல என்று முனிவரிடம் வேண்டி தனக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை போக்க உபாயம் ஒன்றை கூறுங்கள் என்று வேண்டுகின்றாள். முனிவரும் சிறிது யோசனைக்கு பிறகு தனது தவறை உணர்ந்து, இந்த தவறுக்கு தானும் ஒரு கருவிதான் என்பதை உணர்ந்து, ஓ பெண்ணே, சைத்திரமாத கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி விரதத்தினை முழுவதும் கடைபிடிப்பாயாக, அதன் மூலம் உனக்கு சாப விமோச்சனம் கிட்டும் என்று கூறி அவளை விட்டு செல்கின்றார். அதன் பின்னர் மேதாவி முனிவருக்கு தான் செய்த தவறும் விளங்கியதால் அதற்கு பிராயச்சித்தம் தேட எண்ணி ஸ்ரவண முனிவரிடம் தான் செய்த தவறை கூறி வருந்தி உபாயம் கேட்க எண்ணி அவரது குடில் நோக்கி செல்கின்றார். ஸ்ரவண முனிவரும் மேதாவி முனிவர் மஞ்சுகோஷாவிற்கு கூறிய அதே சைத்திர மாத ஏகாதசி அன்று முழு உபவாசம் இருந்து
அன்று இரவு உறங்காமல் பகவான் ஸ்ரீ விஷ்ணுநாமத்தினை கூறி பஜனை செய்து விரதத்தினை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்துகின்றார். அதன் பின்னர் மஞ்சு கோஷாவும் சைத்திரமாத ஏகாதசி விரதம் இருந்து தனது பாவம் நீங்க பெற்று தனது இயல்பான உடலினை பெற்றாள். அதேபோல் முனிவர் மேதாவியும் சைத்திரமாத ஏகாதசி விரதம் இருந்து தனது பாவம் நீங்க பெற்று விஷ்ணுவின் பாதகமலங்களை அடைந்தார். இவ்வாறு பாவங்கள் நீங்க பெறும் அல்லது பாவங்களுக்கு விமோச்சனம் தரும் ஏகாதசி பாப மோச்சனி ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது என்று பவிஷ்ய உத்தர புராணம் கூறுகின்றது. மேலும் இந்த விரத பலனை படிப்பவர்கள் மற்றும் விரத பலனை பிறருக்கு தெரியப்படுத்துபவர்கள் என அனைவரும் கோதானம் செய்த புண்ணியம் பெறுகின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அன்பர்களே, நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த பிறவி வேண்டாம் என்று கூறினாலும் ஒருவேளை கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக அடுத்த ஜென்மா இருந்தாலும் அதிலும் கூட மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்கவும் இந்த பாப மோசனி ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை: வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று 3 வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம், அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப 1 வேளையோ அல்லது 2 வேளைகளோ இருக்கலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜெபிக்கலாம். அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம். இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசீகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம். முழு நேரமும் நாம ஜெபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணியம் பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம். நமது தாமிரா தர்ம ரக்ஷண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி அன்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம். நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும். வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று 1 நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை, அவல் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய.